மக்களவைத் தேர்தலுக்கான முதல் கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. தமிழ்நாடு, புதுச்சேரியில் 40 தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு. தமிழ்நாடு, புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை ஓய்ந்தது. இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் தீவிரம் காட்டிய அரசியல் கட்சி தலைவர்கள். மீண்டும் மோடிக்கு வாய்ப்பளிப்பது நாட்டு மக்கள் தங்களின் தலையில் தாங்களே மண் அள்ளி போட்டுக் கொள்வதற்கு சமம். மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சமூக நீதியை குழி தோண்டி புதைத்து விடுவார் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை. சேலத்தில் ரோடு ஷோ நடத்தி இறுதிக்கட்ட பரப்புரையை நிறைவு செய்த எடப்பாடி பழனிசாமி, ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டை வஞ்சித்து விட்டதாகவும் குற்றச்சாட்டு. இறுதிக்கட்ட பரப்புரையில் தமிழ்நாடு முழுவதும் களை கட்டிய வாகன பேரணி. அரசியல் கட்சி வேட்பாளர்கள் வீதி வீதியாக சென்று வாக்கு வேட்டை. திருச்சியில் தொடங்கிய சூறாவளி பிரச்சார பயணத்தை சென்னையில் நிறைவு செய்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 22 நாட்கள் பரப்புரையை முடித்து கலைஞர் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை. வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட வாய்ப்பில்லை என்றும் நம்பிக்கை. புதுச்சேரியில் பரப்புரை ஓய்ந்ததை அடுத்து 144 தடை உத்தரவு அமல். வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடாவை தடுக்க பறக்கும் படை தீவிர கண்காணிப்பு. ஜனநாயக கடமையாற்ற சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு படையெடுத்த மக்கள். தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல். இறுதிக்கட்ட பரப்புரையில் ஒரு சில ஊர்களில் அரசியல் கட்சியினரிடையே வாக்குவாதம். வந்தவாசி அருகே பாமக வேட்பாளர் தடுத்து நிறுத்தப்பட்டதால் சலசலப்பு. மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் நாடே மணிப்பூர் போல மாறிவிடும். ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கணவர் பரகல பிரபாகர் எச்சரிக்கை. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் குஜராத்தை 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி டெல்லி அணி வெற்றி. 3வது வெற்றியுடன் புள்ளிப்பட்டியலில் 6வது இடத்திற்கு முன்னேற்றம். ஐபிஎல் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் மும்பை, பஞ்சாப் அணிகள் பலப்பரட்சை. 3வது வெற்றியை பதிவு செய்ய இரு அணி வீரர்களும் தீவிர வலைப்பயிற்சி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.